மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக அரசியல்ல கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துல இருந்து அரசியல்வாதிங்க அதாவது எப்ப எலெக்ஷன் நடக்குமோ அந்த நேரத்துல பூர்ண மது விலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாங்க கச்சத்தீவை மீட்போம் அப்படின்ற மாதிரி சில விஷயத்த நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றோம். ஆனா தமிழக மக்கள் இதை பத்தி சிந்திப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் செகண்ட் தான். ஆனா இப்போ சில விஷயங்கள் கூர்ந்து மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்களோன்ற ஒரு கேள்வி இங்க வருது. ஏன்னா நிறைய செயல்பாடுகள் அரசியல் செயல்பாடுகள் இவங்க ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிறத கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. ஏதோ இப்பதான் விழிப்பு வந்த மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் சரியான அரசியல்வாதிகளோட கருத்துக்களை கூர்ந்து கவனிக்கிறது இல்லை. இப்ப கூர்ந்து கவனிக்கிற மாதிரி எதிர சில அரசியல்வாதிங்க, இப்ப பிஜேபி, அண்ணாமலை அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வர்றதுனால மக்களிடையே போய் சேருதோன்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இதெல்லாம் தாண்டி நேத்து ஒரு ஊடகத்துல ஒரு விவாதத்துல நிகழ்ச்சியில நான் பார்த்திருந்தேன். அதாவது தமிழகத்துல பிஜேபியோட கூட்டணி அதிமுக சேர விரும்புறாங்க. அப்படி இருந்தாலும் கூட பிஜேபி தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை இல்லாத ஒரு தலைவரை எதிர்பார்க்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக எடுத்துட்டு இதே அதிமுக விலகி இருக்கிறவங்களை சேர்த்தி ஒரு யாராவது ஒரு பொதுச் செயலாளர் அமைச்சு பிஜேபி கூட்டணியா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துகள் வருது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடு ஆயிடுச்சாமா. அதாவது பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு பலதரப்பட்ட சில கசப்பான வார்த்தைகள் பேசிட்டாங்க, அதனால கூட்டணி முறின்ற மாதிரி சில விஷயம். அப்போ இந்த இடத்துல அதே நெறியாளர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கலாம். அதனை இப்போ திமுகவுல அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது அதிமுகவை தள்ளி 2வது இடத்துக்கு நிறைய இடத்து வந்துட்டாங்க, ஏன் பிஜேபி தனித்து போடல, ஏன் பயப்படுறாங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி என்ன கேட்கிறோம்னா, இதே நெறியாளர்கள் இதே வைகோ எடுத்துக்கிங்க, எப்படிப்பட்ட ஒரு வசனங்கள் எல்லாம் பேசினாரு, திமுகவுக்கு எதிராக பேசியிருப்பாரு. இப்ப கூச்சமே இல்லாம போய் அவங்கதான் கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு இவங்களே கூட்டணி அமைக்கும் போது ஒண்ணுமே இல்லாத விஷயம் இவங்க ஏன் கூட்டணி அமைக்க கூடாதுன்ற கேள்வி இந்த இடத்துல வருது. அதே மாதிரி இங்க இன்னொரு தனித்து இவங்க ஏன் போட்டியிட முடியாதா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. இதே கேள்வியை டிஎம்கே பார்த்து ஏன் யாரும் கேட்கறது இல்லைங்கிற ஒரு கேள்விதான். டிஎம்கே ஒரு திராணி இருந்தா, தெம்பு இருந்தா அதுல அவங்க கேட்கிறாங்க, தனித்து ஒரு முறையாவது போட்டிட்டு நாங்க தான் பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு காட்டுங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த நெறியாளருக்கு பதில் சொல்றாங்க அந்த இடத்துல, ஒரு தனியார் விவாதத்துல. ஆனா இந்த இடத்துல நிறைய கேள்விகள் நம்ம வருது. ஏன்னா இப்ப எல்லாம் முந்திய மாதிரி இல்லை. இன்னைக்கு நிறைய இவங்க நடத்துற நாடகம். இப்போ கர்நாடகாவில் ஆட்சி நடக்குது, யாரு, இவங்க கூட்டணி ஆட்சி. அப்போ டி.கே. சிவகுமாருக்கு போய் அவங்க தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் திருமாவளவன் அவர்கள், நம்ம முதல்வர் எல்லாம் போய் செஞ்சாங்க. ஆனா அந்த இடத்துல தமிழர்கள் நிறைய இருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ அவங்களுக்காக போய் இவங்க தமிழ்ல ஏதோ பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்காக ஓட்டு கேட்கும் போது ஏதோ இவங்க தமிழ்நாட்டுல நம்ம சொந்தங்களுக்கு ஏதாவது இவங்க பண்ணுவாங்களா, அதாவது மேகதாது காவேரி பிரச்சனை ஏதாவது தீக்குறாங்களான்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயமும் இல்லை. இன்னைக்கு டி.கே. சிவகுமார் சில நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. இது எந்த விதத்திலையும் தமிழக அரசு ஒத்துழைக்காது, நாங்க நீதிமன்றத்தை பார்த்து போயிடுறோன்ற மாதிரி. எவ்வளவு ஒரு விசேஷ விஷயம் பாருங்க. இங்க ஒரு மக்கள் பார்த்து கூர்ந்து கவனிச்சோன்னா, எப்படிடா இப்படி எல்லாம் கூட்டணி அமைச்சிட்டு நமக்கே துரோகம் செய்யறாங்கன்ற மாதிரி தான். துரோகம் யாரு செய்யறாங்கன்னு நம்ம இங்க புரிஞ்சா போதும். ஏன்னா எல்லாமே ஒரு நாடகதான்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமானாலும் சரி, அங்க கேரளானாலும் சரி, எல்லா இடத்துலயும் அணை பிரச்சனையில வச்சு இவங்க நாடகம் நடத்துறது நிறைய விஷயம். இன்னைக்கு கடைசி வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக நின்று இருக்குங்க. எல்லாமே கச்சத்தீவு ஆனாலும் சரி, நிறைய விஷயங்கள். இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் மாத்தின என்ன, மாத்தல என்ன, பாஜக கூட அதிமுக கூட்டணி அமைச்சா என்ன, அமைக்கலன்னு என்ன, அதே மாதிரி தலைவர்கள் எல்லாமே பிஜேபி பொறுத்தளவு தலைவர் யார் வருவாங்கன்னு மேலிடம்தான் சொல்லுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது அதிகாரப்பூர்வமா யாருமே, இப்ப மோடியே இருந்தாலும் கூட
அடுத்த தலைவர் வந்து யார் வருவாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படியே ஜேபி நட்டா எல்லாமே எல்லாம் அவங்க வந்து ஒரு சஸ்பென்ஸா இவங்க தான் சொல்லிட்டானா அவங்க தான் அப்படின்ற மாதிரி. இங்கெல்லாம் இங்க இருக்கிற மாதிரி தலைமுறையா யாரும் வர முடியாதுன்ற மாதிரி தான். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட இன்னைக்கு ஊடகம் வந்து ஆளும் தரப்புக்கு முட்டு கொடுக்கறதுல வந்து மும்முரமா இருந்துட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் வன்னி அரசு ஏதோ ஒரு மேடையில பேசிட்டு இருந்தாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி 2026 வந்து நாங்க எப்படியோ நம்ம வந்து முனைப்புடன் வேலை செய்யணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு உரையை நான் கேட்டிருந்தேன். அப்போ ஏதோ இவங்க வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி ஏதோ பதவிக்கு வர்ற மாதிரி பேசுறாங்களோன்ற மாதிரி, மக்கள் ஓட்டு போட்டு ஏதோ முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களோன்ற மாதிரி. ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கிறாங்க. இவங்க உண்மையிலேயே திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திமுகவுக்கு ஓட்டு, இவங்களுக்கு ஓட்டு கேட்கல, திமுகவுக்கு தான் ஓட்டு கேட்குறாங்கன்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் இங்க வருது. ஏன்னா ஒரு கட்சின்னு மக்கள் மத்தியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இவர் ஒரு காலத்துல யாரோ பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது திமுக காரங்க மாதிரி பதில் சொல்றீங்கும் போது, என்ன நீ திமுக காரன் கேட்குற, என்ன யாரை பார்த்து திமுக காரன் கேட்குற, எப்படி கேட்டுடலான்ற மாதிரி. திமுக காரன் கேட்டேன்னா அவ்வளவு மோசமா இந்த கேள்வி வரும்ல இந்த இடத்துல. அவர் என்ன திமுக காரணம்னு கேட்டோன்னு இப்போ அதே நான் என்ன சொல்லுவாரு, அதாவது மத்திய பாஜகவுக்கு எதிராக செயல்படுற டிஎம்கேக்கு வந்து நாங்கள் ஆதரவா இருப்போன்றாரு. இப்போ டிஎம்கே காரங்க தானேன்ற மாதிரி கேள்வி வருது இப்போ. அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, ஒரு மக்களை வந்து இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்மளை வந்து ஏமாத்திட்டு தான் இருக்காங்கன்னு. அப்போ மக்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் புரிஞ்சுட்டாங்க. இண்டி கூட்டணின்னு சொல்றாங்க. இண்டி கூட்டணிக்குள்ளார ஒவ்வொரு தலைவரும் இருக்காங்க. அவங்களுக்குள்ளார பலதரப்பட்ட விமர்சனங்களை செஞ்சவங்க தான். அப்ப இங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சின்ன கருத்து பேசியிருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமா ஆக்கி இவங்களுக்கு அதுதான் வேலையான்ற மாதிரி. ஊடகத்தோட பேச்சு நைட்டானா ஊடகம் பேசுற அந்த விஷயத்துல பார்த்துட்டோன்னா இதெல்லாம் பிஜேபியோ அதிமுக உங்களுக்கு தெரியாது. இதே இப்ப வந்து நேத்து ஒரு விஷயம் நடத்திருக்கு. பிஜேபியில இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ செங்கோட்டையன் சந்திச்சாரு நிர்மலா சீதாராமன் அவர்களை. அப்ப வந்து பொது வழியில விடுவாங்க, அது அதிமுக சார்பில் விட மாட்டாங்க. ஆனா பிஜேபி சார்பில் வந்தாங்க, சந்திச்சாங்கன்ற மாதிரி. ஆனா நேத்து சீமான் அவர்கள் அங்க சந்திச்சிருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கிண்டி ஏதோ ஒரு தனியார் நட்சத்திர ஓட்ட சந்திப்பு நடந்ததா சில விஷயங்கள். அது வந்து பிஜேபி தரப்புலையும் எந்த ஒரு விஷயமும் வெளிவரல, அதே சீமான் தரப்புலையும் எந்த ஒரு விஷயமும் வெளிவரல. ஆனா சீமான் இன்னைக்கு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் நீங்க சந்திங்க, யார் உங்களுக்கு சொல்றாங்க? சீமான் எப்படி இதை சந்திக்கிறதாரா சந்திக்கலன்னா, சந்திச்சா நான் சொல்லியிருப்பேன் இல்லைன்ற மாதிரி. இப்போ ரஜினியோ ஏதோ ஒரு டைம்ல பார்க்கும்போது கூட ரஜினி ஏதோ பிஜேபிக்கு கூட கூட்டணியான்ற மாதிரி நீங்க சந்திச்சுட்டு சொல்லிட்டீங்கன்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய இன்னைக்கு கூட எல்லாமே பிஜேபி நோக்கி இருக்குங்கிறது இன்னைக்கு மாற்று கருத்தை இல்லை. எல்லாமே இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு. அதிமுக பெரிய கட்சின்னு நம்ம ஒத்துக்கிட்டாலும் கூட பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு புரியுற விஷயம் என்னன்னா, எல்லாமே ஒரு பிஜேபி அண்ணாமலை நோக்கி இல்லைன்னா பிஜேபி நோக்கி தான் எல்லாமே டெல்லிக்கு போறது அத்தனையும். அப்போ இவங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கட்டமைக்கிறாங்க. இன்னைக்கு ஊடகத்துல அதெல்லாம் நிஜமா இல்லையான்னு தெரியல. திடீர்னு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி இல்லை, செங்கோட்டையன் தலைமையில வந்து ஒரு கட்சி இருக்குது, எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நிறைய விவாதம் இங்க நடந்துட்டு இருக்காங்க. ஆனா எது என்னன்னாலும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து ரயில்வே துறை அமைச்சர் எல்லாம் வரும்போது கூட அண்ணாமலையார் தான் எங்களுக்கு தமிழகத்துக்கு வேணுன்ற பாஜக தொண்டர்கள் எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல கோஷம் விட்டு ராமேஸ்வரத்துல இன்னைக்கு மோடி அவர்கள் வர்றாரு. எப்பேற்பட்ட விஷயம்லாம் நடக்குது பாருங்க. இன்னைக்கு வந்து அதாவது நம்ம தமிழகத்தை, அதாவது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் ரயில்வே பிரிட்ஜ் வந்து இங்கே தான் நடக்குது, கடல்ல. எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. இதனால நிறைய போக்குவரத்து நிறைய இருக்கு. எவ்வளவு நலத்திட்டங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் மத்திய அமைச்சர் இங்க வந்து எல்லாமே அமைச்சர்கள் எல்லாம் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான செயல் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் பிரதமர் மோடி அவர்கள் வளர்ச்சியை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்கிருந்து மோடி பாக்குறவங்க எல்லாம் கட்சி வளர்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்களோன்ற மாதிரி நிறைய கேள்வி இன்னைக்கு வருது. பார்ப்போம். இனி ஒரு வாரம் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். அண்ணாமலை தலைவர் யாரு, மாநில தலைவர் அண்ணாமலையா இல்லையாங்கிற ஒரு விஷயம். இனி அடுத்தடுத்து வந்து மத்தியில இருந்து கண்டிப்பா அமித்ஷா 10ஆம் தேதி 16ஆம் தேதி வருவாங்கன்னு சொல்றாங்க சென்னை.
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஆனாலும் கூட இது வரைக்கும் இருந்த ஒரு நாடகம் அது இது அரசியல் இல்லாம 2026 இருந்து வந்து ஒரு புதுசா மக்களுக்கான ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கான அரசியல் வந்து கண்டிப்பா வரும்னு எதிர்பார்க்கலாம். மனிதானி மகத்தானவன்